Hi everyone, hope you guys are doing well. This is Sunaina here, and I just wanted to come here and talk a few words about Meet Cute. ஆக்ட்ரஸ் சுனேனாவுக்கும் யூடியூபர் காலித்துக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்கேஜ்மெண்ட் ஆகிருந்தது. மேலும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே கூடி சீக்கிரமா மேரேஜ் ஆகிற நிலையில இவங்களோட வெட்டிங் இப்போ கேன்சல் ஆயிடுச்சு. மேலும் சுனேனா அண்ட் காலித்தும் இதை ரெண்டு பேருமே உறுதி பண்ணியிருக்காங்க. அதாவது சுனேனா அந்த காலித்துக்கு ரெண்டு பேருக்குமே என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ ரெண்டு பேருமே அவங்களோட சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் காலித் சுனேனா நேமை மென்ஷன் பண்ணல. சுனேனா நேமும் காலித்தும் மென்ஷன் பண்ணாம தான் போட்டிருந்தாங்க. ஆனால் ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறாங்க. என்கேஜ்மெண்ட் ரிங் ஒரே மாதிரி தான் இருக்கு. ரீஸ்டில் தான் அவங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. இவர் பிளைனாக ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பலருமே சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வராங்க. இது உண்மையா பொய்யா இல்லை ரூமர்ஸா அப்படின்னு கன்ஃபியூஷனில் போயிட்டு இருக்க இந்த நிலையில இது எல்லாமே உண்மைதான். காலித்தோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி சுனேனா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட அதை செலிப்ரேட்டும் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்னாதான் இருக்கோம், கூடி சீக்கிரமாவே மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு டைரக்டா உறுதிப்படுத்தி இருந்தாங்க. அண்ட் பர்த்டே அன்னைக்கு சுனேனா மறக்க முடியாத கிஃப்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே அன்னைக்கு எடுத்த பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே கூடி சீக்கிரமா மேரேஜ் ஆக போகுது அப்படின்றத உறுதிப்படுத்தியிருந்தாங்க. இந்த நிலையில காலித்தோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுமே சொல்லிட்டு எனக்கும் அவருக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு, அவர் வேற ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்ட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்து பல விஷயங்களை வெளிப்படையா பேசியிருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கிற நிலையில இவங்களோட வெட்டிங் சீக்கிரமாவே நடக்க போகுது அப்படின்ட்டு ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில இப்போ இவங்களோட வெட்டிங்கை கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அதாவது இவங்களோட ரெண்டு பேருமே என்கேஜ்மெண்ட் அப்போ எடுக்கப்பட்ட போட்டோஸ் அவங்களோட சோஷியல் மீடியால இருந்து டெலிட்டும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே அவங்கள அன்ஃபாலோவும் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே செலிபிரிட்டிஸ் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ற மாதிரி இருந்தாலும் விவாகரத்து கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சோஷியல் மீடியால ஃபாலோ பண்றதை ஸ்டாப் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க கூட எடுத்த பிக்சர்ஸ் டெலீட் பண்ணுவாங்க. அப்படிதான் காலித் சுனேனா இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸ் எல்லாமே டெலீட் பண்ணியிருக்காங்க. இவங்க அன்ஃபாலோவும் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரிலேஷன்ஷிப் எதனால பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிய வரல. ஆனால் இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிட்டது யுவன் சங்கர் ராஜாவோட 3வது ஒய்ஃப்னால தான். ஸோ அப்படி இருக்கப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே முக்கியமான ஃப்ரெண்டாக இருந்து இவங்க பழகிறதுக்கான காரணமாக அவங்க தான் இருந்திருக்காங்க. மறுபடியும் சுனேனாவுக்கும் யுவன் சங்கர் ராஜாவோட ஒய்ஃபுக்கும் ப்ராப்ளம் நடந்திருக்கு. அதனால தான் இதுக்கான மெயின் காரணமாக இருக்கும் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டு வருது. உண்மையாலுமே என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு காலித்தோ சுனேனாவும் வெளிப்படையாக பேசினாதான் தெரிய வரும். ஸோ அவங்க இதை குறித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேலும் சினி பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.